இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷர், அவர் பேர் தான் யோவான். 12 பேர்ல 3 பேர் அவருக்கு க்ளோஸ் சர்க்கிள். 3 பேர்ல யோவான் இயேசுவுடைய மார்பில் சாய்ந்து இயேசுவுக்கு அன்பான, இல்ல இயேசுவுடைய இருதயத்தை, இயேசுவின் எண்ணங்களை அறிந்த யோவான் அப்போஸ்தலர், சீஷர். அவர் கடைசி காலத்துல ஒரு ஜெபம் பண்றார். இந்த ஜெபம் தான் சபையில காலகாலமா செய்யாமல் இருந்திருக்கிறோம். ஜெபிக்கிறாரு, விசுவாசம் எழுதுகிறாரு. பிரியமான, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அதனால்தான் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபம்னா, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நாம் செய்யாத, சொல்லிக் கொடுக்காதனால நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்கிற கான்செப்டே எண்ணமே நமக்கு போய்விட்டது. நாம் இப்படி வாழணும் அப்படின்னு ஒரு விசுவாசி கூட கிடையாது, எண்ணமே கிடையாது. நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கணும், எல்லாவற்றிலும் நம்ம சுகமா இருக்கணும், நம்ம எல்லாவற்றிலும் நன்றா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமே நமக்கு கிடையாது. அதான் சபைகளில இப்படி போதிக்காதனால நாம் நல்லா வாழணும் அப்படி எண்ணமே கிறிஸ்துவுக்கு கிடையாது. கடவுள் ஏற்றுக்கொள்ள முன்பாக வெளியே இருக்கும்போது நல்லா வாழ்ந்திருப்போம், நல்லா இருக்கணும், நல்லா சமுதாயத்துல உயர்ந்து இருக்கணும், எல்லாவற்றிலும் நம்ம சூப்பரா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு சபைக்குள்ள வந்தா அந்த எண்ணத்தை எல்லாம் அவங்க மாத்திருப்பாங்க. உள்ள வந்த பிறகு, சபைக்குள்ள வந்த பிறகு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், வியாதி அது எல்லாம் இருந்தாலும் அதோடு கூட நாம் சகித்து கொண்டு, கடவுளுக்காக நீ சகித்து கொண்டு, கடவுளுக்காக நீ ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம காலகாலமாய் போதித்தார்கள். நாம் எதுவுமே நாம் சகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வியாதியா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், தாழ்ச்சி இருக்கலாம், கடனா இருக்கலாம், எந்த ஒரு கீழே வாழ்கிற வாழ்க்கை நாம் தேவனுக்கு முன்பாக சகித்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்காக எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சகித்தார், எல்லாத்தையும் சுமந்தார். நாம் நமக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அவரு அந்த சிலுவையில் அவருடைய மரணம் என்பது சாதாரண கிடையாது. வெறும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி செத்த பரலோகம் கிடையாது. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கும் இயேசு சேர்த்துதான் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். ஆதாம் எதை இழந்தானோ அது எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில மீட்டு கொடுத்தார். அதுதான் அறிந்து இங்க அப்போஸ்தலன் யோவானுடைய ஜெபம் என்னென்றால், ஒரு கிறிஸ்து, ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்போ ஆத்துமா வாழ்கிறது போல், இதை நான் எப்படின்னா பேசியிருக்கிறேன், ஆத்துமா வாழும் போதுதான் அது எப்படி வாழ்கிறதோ அப்படிதான் உங்களுடைய ஆவியும் உங்களுடைய சரீரமும் இருக்கும். அப்போ ஆத்மா நியூட்ரல், இதை பத்தி நல்லா பேசியிருக்கிறோம். ஆனா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். சோ என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் எடுப்போம். இந்த மாதத்துல, இந்த நாள்ல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க போறேன், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க. அந்த சுகம்னா ப்ராஸ்பர் இல்லைங்களா? இங்கிலீஷ்ல தான் வந்து எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் will be prosper. அப்ப நம்முடைய லைஃப் எப்படி இருக்குன்னா நல்லா ப்ராஸ்பரா இருக்கணும், நல்லா வெல் பீயிங்கா இருக்கணும். எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் will be prosper. அப்ப அந்த சுகத்திற்கு பேர் தான் ப்ராஸ்பர். இந்த ப்ராஸ்பரிட்டிக்கு சபை எதிர்த்து பேசுறாங்க. ப்ராஸ்பரஸ் கிடையாது அப்படின்னா இங்க பைபிளுக்கு விரோதமா பேசலாம். இது பைபிள் இருக்கிற வேர்டு தான். இது நாம் தெரிந்து கொண்டோ நம்முடைய வார்த்தை கிடையாது. வாசி இங்கிலீஷ்ல எப்படி இருக்காது,
I pray that you may prosper in every area of your life. that your body will keep Body. will keep well, even as I know your soul keeps well and prosperous. As your soul prosperous, you may prosper every area of your life. இத கண்ட சபையில பேசினாங்கன்னா இன்னைக்கு சர்ச் சபை விசுவாசிங்க உண்மை நான் சொல்ல நம்ம ப்ராஸ்பரா இருக்க முடியும். ஆனா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாம எதிர்த்து பேசுகிறோம், இதெல்லாம் ராங் டீச்சிங் அப்படின்னு. அப்ப கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, as your soul prosperous, it will prosperous every area of your life. அப்ப பைபிளுக்கு விரோதமானது இந்த ப்ராஸ்பரஸ். இது அப்போஸ்தலன் யோவான் அவர் கடைசியா எல்லாத்தையும் அறிந்து புரிந்து எது கர்த்தருடைய திட்டம், எது கர்த்தருடைய சித்தம், எது கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த தேர்ட் வசனம் சொல்லு, சகோதரே, வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறான், நான் உன்னிடம் உண்மை குறித்து சாட்சி கொடுப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நீங்க சத்தியத்தில் நடக்கிறீங்க. என்ன சத்தியம்? இப்பேற்பட்ட சத்தியம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். சாதாரண திட்டங்கள், ஆண்டுடைய விருப்பம், காட சித்தம் என்ன? அவருடைய சித்தம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. நிறைய பேர் இப்ப நான் கர்த்தருடைய சித்தத்தை நான் எங்க பார்க்கணும், கர்த்தருடைய சித்தத்தை எங்க அறியணும், கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்குதுன்னா அவருடைய வார்த்தையில் இருக்கிறது இல்லையா? நீங்க அப்படியே அதே நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த 1 யோவான் 1 ஜான் சாப்டர் 5 14 and 15 பாருங்க. அவருடைய சித்தம் எங்க இருக்கிறது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நாம் எதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சித்தம் தெரிந்தா தைரியம் வரும். இப்ப நமக்கு ஏன் தைரியம் இல்லைன்னா சித்தத்தை குறித்து அறியாமை. அப்ப நாம் எதை கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அடுத்த வசனம் சொல்லுங்க, வாசிப்போம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ அவரிடத்தில் கேட்கிறது எல்லாவற்றையும் நாம பெற்றுக்கொண்டோம். அப்ப சித்தம் எங்க இருக்குது? இப்ப நிறைய பேருக்கு இந்த சித்தம் எங்க இருக்குன்னா தெரியல. கர்த்தருடைய சித்தம் எங்குதா? இப்ப நான் எல்லாம் சுகமா இருக்கணும், கர்த்தருடைய சித்தமா? இப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அது கர்த்தருடைய சித்தமா இல்லையா? கர்த்தருடைய சித்தம். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் என்பது கர்த்தருடைய சித்தம். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுமா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரிதான் கர்த்தருடைய சித்தமும் இங்க சொல்லப்பட்டது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் என்பது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். நீங்க ஆவி, ஆத்மா, சரீரம், கை பிரயாசம், குடும்பம், வேலை, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். அப்ப அந்த சித்தம் எங்க இருக்கிறது? வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப அதே வார்த்தை இது சொல்லுது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க என்பது கர்த்தருடைய சித்தம். அது இப்போ நான் நல்லா இருக்கணும், அது கர்த்தருடைய சித்தமா இல்லையா? அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய சித்தம் இருந்தா நீ நல்லா இருப்ப, அவருடைய சித்தம் இல்லைன்னா நீ ஏழையா இருப்ப. அப்ப அவருடைய சித்தம் என்பது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், அது கர்த்தருடைய சித்தம். அப்ப ஆண்டவர் வார்த்தையில கொடுத்திருக்கிறாரு, நான் எல்லாவற்றிலும் ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கை பிரயாசம், வேலை எல்லாவற்றிலும் நான் சுகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விசுவாசி ஜெபிக்க ஆரம்பித்திருந்தா, ஒரு எண்ணம் வந்திருந்தால் அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இந்த ஜெபத்தை சபையில சொல்லியே கொடுக்கல, இந்த 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 சத்தியத்தை நமக்கு விளக்க பண்ணவே இல்லை. அதனால தான் இங்க பார்க்கிறோம், நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஒரு வசனத்தை தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நான் எப்படி இருக்கணும், ஆண்டு சித்தம் அவருடைய வார்த்தை இருக்கு. அப்ப கர்த்தருடைய சித்தம் வேற எங்கே கிடையாது. கர்த்தருடைய சித்தம், God's will is in the word of God. அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த சித்தத்தை நாம் அறியணும். அப்ப அவருடைய சித்தம் என்ன? நான் செழிப்பா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் வெற்றியா இருக்கணும், நான் ஜெயமா இருக்கணும், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கணும், அது கர்த்தருடைய சித்தம்.
அதனால பாருங்க ஜோஷுவா 1:8 வாசிங்க. ஜோஷுவா 1:8 என்ன சொல்றாரு? இது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். யாருக்கு? யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவரை கர்த்தரே சொல்றார். ஜோஷுவா 1:8 என்ன சொல்லுது? யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போ நீ புத்திமானா நடந்து கொள்வாய். அப்ப இங்க ரெண்டு வேர்டு வருது. தமிழ்ல எப்படி வருதுன்னா வாய்க்க பண்ணுவார், புத்திமான நடப்பார். இங்கிலீஷ்ல then you will make your way prosperous, then you will have good success. அப்போ ப்ராஸ்பரிட்டியும் சக்சஸும் தேவனே யோசுவா சொல்லுகிறார். பாருங்க, இதோட நம்ம பிடிக்காம விட்டோம். கர்த்தர் வந்து யோசுவா என்ன சொல்லிட்டாருன்னா, அவரே சொல்லித்தரார், நீ செழிப்பா நல்ல வெற்றியா வாழணும். ப்ராஸ்பரிட்டி அண்ட் குட் சக்சஸ். இது யாரும் வேற யாரும் சொல்லல, கர்த்தரே வந்து நீ ஒன் சாப்டர்ல இருந்து கர்த்தரே பேசுகிறார். மோசேக்கு அப்புறம் யோசுவா அவன் பயந்திருக்கான், எப்படி நான் இந்த ஜனத்தை நடத்த போறேன். அப்ப தேவனே மோசேக்கு சொல்லி கொடுக்கிறார். யோசுவா என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இதை நீ உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதையே தியானித்துக் கொண்டிருக்கும் போது, இதையே நீ வேலையா, இதையே நீ இதுல இருக்கும் போது உனக்கு என்ன நடக்கும்? ஒண்ணு இல்லாம போக மாட்ட, நீ கீழே போக மாட்ட, நீ இல்லாமல போக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. you will make your way prosperous, then you will have good success. அப்போ ப்ராஸ்பரிட்டியும் குட் சக்சஸும் யோசுவாவுக்கு ஆண்டவரே சொல்லித்தரார். இதான் கீ. கடவுளே சொல்றார், இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த என்னுடைய வார்த்தை நீ இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருந்தா உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னா நீ you will make your way prosperous, then you will have good success. அப்ப நல்ல வெற்றியும் செழிப்பான வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா இதுல இருக்கிற இந்த செழிப்பும், இந்த வார்த்தையில இருக்கிற குட் சக்சஸும் நம்ம வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஆமென். அதனால வார்த்தையில இருக்கிறோம். வார்த்தைக்குள்ள போகும்போது இது கொஞ்ச நாளைக்கு நடக்கும், கொஞ்ச நாள் லேட் ஆகும், சீக்கிரம் நடக்காத மாதிரி தெரியும். ஆனா வார்த்தை என்பது அதனுடைய வேருக்கு செல்கிறது. ஒரு விசுவாசி வார்த்தையில ஃபவுண்டேஷன் போட்டா, வார்த்தைக்குள்ள வாழும் போது, வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும்னா அது உடனே டக்குன்னு குழந்தைடா. ஏன்னா அந்த வார்த்தை அந்த கஷ்டத்திற்கு, அந்த தரித்திரத்திற்கு, அந்த வியாதிக்கு, அந்த வறுமைக்கு, அந்த இல்லாமைக்கு, அந்த பிரச்சனைக்கு அதனுடைய வேருக்கு முதலாவது வேலை நடக்குது. வேருக்குள்ள வேலை நடக்குது. அது உடனே முன்னாடி ஃபர்ஸ்ட் தெரியாது. அதனால்தான் நம்ம பிரச்சனைக்கான பதில் ஆண்டவர் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அது எங்க நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கான வேர்ல வேலை நடந்திருக்கிறது. ஆனா இன்னும் நம்ம வெளியே பார்க்கல, இன்னும் செழிப்பு பார்க்கல, இன்னும் வெற்றியை பார்க்கல, இன்னும் ஜனத்தை பார்க்கல, இன்னும் மேல வருவதை பார்க்கல, இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்கல, இன்னும் மேன்மையை பார்க்கல, இன்னும் உயர்வை பார்க்கல, இன்னும் அநேக நம்முடைய கரங்கள் ஆசீர்வாதமா இருக்கிற இன்னும் பார்க்கல. அப்படின்னா இல்லைன்னு இல்லை, ஆனா அதற்கான வேலை தேவன் செய்து கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவார். Then you will make your way prosperous. Then you will have good success. அப்போ ப்ராஸ்பரிட்டியும் குட் சக்சஸும் தேவனே யோசுவாவுக்கு சொல்லித்தரார். நீ இந்த வார்த்தை தியானித்தா, இந்த வார்த்தை கடைபிடித்தா, இந்த வார்த்தைக்குள்ள வாழ்ந்தா, இந்த வார்த்தைக்குள்ள நீ இருந்தா, இந்த வார்த்தை நீ இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருந்தா என்ன நடக்கும்? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா you will make your way prosperous, then you will have good success. அதான் செழிப்பும் வெற்றியும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் அறிந்து
முதிர் வயதுல அவர் ஜெபிக்கிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். இது யாரும் புரட்சாதிக்கு கிடையாது, இது சபைக்கு எழுதுறார், விசுவாசிக்கு எழுதுறார், ஒரு விசுவாசி சகோதரிக்கு எழுதுறார், தாழ்மை என்ற ஒரு விசுவாசிக்கு எழுதுறார். அப்ப விசுவாசிக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். வாழ்ந்து இருப்பதுதான் கிறிஸ்துவம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததே அவர் ஜீவனை கொடுக்கதான் வந்தார். என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணம். I came to give life, that life may be super abundant. John 10:10 அதான் சொல்லுது. அவர் ஜீவனை கொடுக்க வந்தார், அந்த ஜீவன் பரிபூரணம் அடையணும். பரிபூர்ண வாழ்க்கை, நிறைவின் வாழ்க்கை. அந்த இப்பேற்பட்ட ஒரு சத்தியம் நமக்கு சொல்லாதனால, போதிக்காதனால இன்னைக்கு எல்லாருமே இந்த நிறைவின் வாழ்க்கை வாழ முடியல. குறைவிலும், பிரச்சனையிலும், போராட்டத்திலும், வியாதியிலும், வறுமையிலும், தாழ்ச்சியிலும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நீ செழிப்பா இருக்கணும், கர்த்தருடைய சித்தம் நீ நல்ல வெற்றியா இருக்கணும் அப்படின்னு நமக்கு போதிக்கப்படவில்லை. அதெல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. இதெல்லாம் சபையில விட்டு விட்டார்கள், இதெல்லாம் போதிக்கப்படவில்லை. யோசுவா என்ன சொல்றார்? You will make your way prosperous, then you will have good success in the world, then you will make your way prosperous. அப்படின்னா தெரியுங்களா, எல்லாத்துக்கும் நான் தான் வழியை உண்டாக்கணும். அதனுடைய அர்த்தம் தான். நம்மளாம் ஆண்டவரே நீ நமக்கு அவர் செய்வார், அவர் நம்ம உயர்த்துவார், அவர் நமக்கு குட் சக்சஸ் தருவார், அவர் நமக்கு செழிப்பு தருவார். இந்த வசனம் அப்படி கிடையாது. இந்த வசனத்துடைய டீப் என்ன தெரியுங்களா? Then you will make your way prosperous. தெரியுங்களா? You will make your way prosperous. அப்போ செழிப்பான வாழ்க்கைக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துறது அது இல்லை. என் வழியே நான் செழிப்புக்கான வழியை உண்டாக்கணும். நீங்க தான் then you will have good success. அப்போ அந்த செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு you will make your way. அதான் அர்த்தம். தமிழ் எப்படி வருது? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போ செழிப்பான ஒரு வழிக்கு, நல்ல வெற்றியான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் செய்வதில்லை, நான் ஏதாவது என் வழியை நான் வாய்க்க பண்ணணும். அப்ப அதுக்கு தான் சங்கீதம் 1:1 பாருங்க. இப்ப நீங்க சங்கீதம் 1:1 பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 1:2 சாம்ஸ் கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் இப்ப பாருங்க, இரவு பகலும் நீங்க வேதத்துல தியானமா இருக்கும்போது அவன் பாக்கியவான் இல்ல. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க பாருங்க, அவன் செய்வதெல்லாம். இங்கிலீஷ்ல என்ன வருது? verse 3. And it shall be like a tree firmly planted and planted by the streams of water, ready to bring forth its fruits in its season. Its leaf also shall not fade or wither, and everything it does shall prosper. Joshua 1:8 இந்த 1:3 Psalms 1:3 இப்போ whatever he does shall prosper. இங்க God does shall prosper இருக்கா? whatever he does shall prosper. யாரு? நான் செய்யணும், நீங்க செய்யணும். இதான் இதோட அர்த்தம். அப்ப ஜோஷுவா என்ன சொன்னாருன்னா, நீ தான் வழியை வாய்க்க பண்ணணும். பாருங்க, இது கடவுள் உள்ள போச்சு வச்சுங்களேன். அப்போ அவன் செய்வது எல்லாம். அப்ப நீங்க போய் ஒன்று செய்யும் போது நீங்க ப்ராஸ்பர் ஆவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க ஏதோ ஒன்று செய்ய போறீங்க, ஒரு பிசினஸோ ஏதோ ஒன்று நீங்க செய்யும் போது கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு? ப்ராஸ்பரஸா. அப்ப நீங்க போய் ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் செய்வது எல்லாம், கர்த்தர் செய்வதெல்லாம் வாய்க்காது இல்ல, நீங்கள் செய்வதெல்லாம். அப்போ கீழன்னா இந்த வார்த்தை, இந்த வசனத்தை, இந்த தேவனுடைய வார்த்தை நாம் இதுல தியானித்துக் கொண்டிருக்கும் போது இதுதான் நடக்கும். என் வழியை நான் என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன். அப்படின்னா I will make my way prosperous.
அப்ப I will make you will make your way prosperous. அப்படின்னா நீங்க போய் ஏதோ ஒன்று செய்வீங்க. உங்க வேலை இருக்கலாம், உங்க பிசினஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்க செய்து கொண்டே இருக்கும்போது அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு பெரிய உயர்வு உண்டாகும், ஒரு பெரிய மேன்மை உண்டாகும், பெரிய கர்த்தர் உங்களை உயர்த்திக் கொண்டே போவார். ஏன்னா அவன் செய்வது எல்லாம். அப்போ உங்களுக்கு மைண்ட் என்ன, நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வசனத்துக்குள்ள நான் வாழும்போது சடனே நான் எது செய்தாலும் வாய்க்கும். நீங்க எது செய்தாலும் அப்பதான் நீங்க உங்க வழி என்ன பண்றீங்க, ப்ராஸ்பரா பண்றீங்க. அப்ப நீங்க நான் எதுவுமே செய்யாம இருக்கனால தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. பைபிள் சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா you will make your way prosperous, then you will have good success. ஒரு வழியை நீங்க போய் செய்யும் போது இந்த வார்த்தையில இந்த வசனத்தை பிடித்து இந்த வார்த்தை தியானமா இந்த வார்த்தை கேட்டு வார்த்தைக்குள்ள இருக்கும் போது நீங்க போய் எதை செய்தாலும் அது வாய்க்கும். எந்த நிலையில என்ன செய்தாலும் யோசேப்பு அங்க ராஜா வீட்டுல அடிமையா போறான். அடிமை வேலைக்காரனா அவனுக்கு எது செய்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, வாய்க்க செய்யறாரு இல்லைங்களா. அவன் வீட்டுல அடிமையா தான் இருக்கிறான். ஆனா அவன் எது செய்தாலுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வாய்க்க பண்றார். அந்த வாய்ப்பு இதே வேர்டு தான் அங்கேயும் செல் ப்ராஸ்பர், அதே தான் வேர்டு அங்க வந்து. இது யார் பார்க்கறான்னா அந்த எஜமான் கண்டு. எஜமானே சொல்றான், நீ செய்கிறது எல்லாம் ப்ராஸ்பரா, நீ எதை செய்தாலும் அது வெற்றியாகிறது, நீ எதை செய்தாலும் அது செழிப்பாகிறது, நீ எதை செய்தாலும் சக்சஸ் ஆகுதுன்னு அந்த எஜமானே சொல்றான். ஏன்னா யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை then you will make your way prosperous, then you will have good success. அப்ப ஏன் சக்சஸும் ஏன் செழிப்பும் என் கையில தான் இருக்கு. உங்க செழிப்பும் உங்க ப்ராஸ்பரிட்டியும் உங்க குட் சக்சஸும் உங்க கையில தான் இருக்கு. வேற யாரும் தேவன் கையில கிடையாது. நீங்க செய்யும் போது உங்க வேலையில உங்க பிசினஸ் ஏதோ ஒன்று செய்யும் போது கர்த்தர் அதை வாய்க்கப்படுவா. எப்படி வாய்க்கப்படுவார்னா இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டு வார்த்தை உனக்குள்ள எனக்குள்ள உங்களுக்குள்ள நமக்குள்ள வேலை செய்து கொண்டே இருந்தா அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு, வார்த்தையினுடைய வல்லமை, வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் நாம எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அதனால்தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். இனிலிருந்து அந்த சீக ஒரு விதை உங்களுக்குள் நாம் போடணும். இருக்கிற சூழ்நிலை நமக்கு விரோதமா இருக்கலாம், மோசமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சித்தம் வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். யோசுவா சொல்றார், then you will make your way, you will make your way prosperous, then you will have good success. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால இன்னிலிருந்து நாம் இறுதியில் என்ன சொல்லணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. அதனால்தான் பார்க்கிற பிரச்சனை, கடன், குறைவு இதெல்லாம் பார்க்கும்போது நாம் உள்ள நாம இதை பத்தி வெறுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வரும். நான் இருக்க மாட்டேன், இருப்ப கூடாது. ஜெபிப்போம், ஆசீர்வதிப்பார்.